வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் இவர்கள் இப்படித்தானா. கதைக்குள்ள போலாமா? வெள்ளிக்கிழமை காலை வாசலில் அழகான கோலம் போட்டுவிட்டு பூஜைகளை முடித்துவிட்டு சாப்பாடு டிஃபன் அனைத்தும் தயார் செய்துவிட்டு பெட்ரூம் வந்தாள் வைதேகி. பிள்ளைகள் பாயில் திசைக்கு ஒன்றாக படுத்து கொண்டு இருந்தன. சூர்யா கட்டில் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தான். என்னங்க, டைம் 7 ஆகுது, ஆபீஸ்க்கு போகலையா, இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க என்று அவன் மேல் இருந்த போர்வையை நீக்கிவிட்டு பிள்ளைகளை எழுப்பினாள். கண்களை கசைக்கப்படி எழுந்தான் சூர்யா. தலையணைக்கு இருந்த செல்போனை எடுத்து பார்த்தான். கடவுளே, என்ன தேவகி, டைம் 7 ஆகுது, என் அப்பவே எழுப்பக்கூடாது என்று பரபரப்பாக எழுந்து பாத்ரூம் சென்றான். சொல்லுவீங்க, காலையில நான் வாசல் தெளிச்சு கோலம் போடும் போதுல இருந்து எழுப்புறேன். கோலம் போட்டு குளிச்சுட்டு சாப்பாடு செஞ்சு டிஃபனும் செஞ்சாச்சு. ஆனா நீங்க எழுந்துக்கல. இன்னும் கொஞ்ச நேரம்னு சொல்லிட்டு என்னையா குறை சொல்றீங்க? பசங்களா, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, டெய்லி அவங்க கிட்ட கத்த முடியும், எழுந்துடுங்கடா என்று அவர்களை எழுப்பி தோட்டத்திற்கு அழைத்து சென்று பேஸ்டும் பிரஷும் அவர்கள் கையில் கொடுத்து விட்டு உள்ளே வந்தாள். மூவரும் அறக்க பறக்க கிளம்பி சென்றதும் துணிகளை எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டுவிட்டு பாத்திரங்கள் தேய்த்து முடித்து துணிகளை மிஷினில் இருந்து எடுத்து தோட்டத்திற்கு சென்றாள் வைதேகி. என்ன வைதேகி, எல்லாரும் கிளம்பியாச்சா? கிளம்பிட்டாங்கம்மா என்று கூறிவிட்டு துணிகளை காய போட்டு கொண்டிருந்தாள். என்ன கேட்டாலும் ஒரே வார்த்தை தானா பதிலு? கூட 4 வார்த்தை சேர்த்து பேச மாட்டியா? வைதேகி அமைதியாக சிரித்தாள். இதுக்கு முன்னாடி உங்க போர்ஷன்ல இருந்த பொண்ணு கலகலன்னு பேசும். இத்தனைக்கும் ரொம்ப சின்ன பொண்ணு. கல்யாணம் ஆகி இங்கதான் நேரா கொடுத்துன வந்தாங்க. என்ன அம்மா அம்மான்னு சுத்தி சுத்தி வரும். நான் துணிய துவைக்க உக்காந்தா உடனே ஓடி வந்துடும். நான் அலசறேன்னா அடம் பிடிக்கும். பாத்திரம் தேய்ச்சா அது கழுவி வச்சிடும். சாயங்காலத்துல அதோ அந்த திண்ணை கிட்ட உக்காந்து நாங்க 2 பேரும் பேசுவோம். அப்படியே என் காலை அமுக்கி விட்டுக்கிட்டு அவங்க வீட்டு கதையெல்லாம் என்கிட்ட சொல்லும். புருஷன் பொண்டாட்டி சண்டைனா உடனே என்கிட்டதான் ஓடியாந்து சொல்லும். நான் தான் 2 பேருக்கும் சமாதானப்படுத்துவேன். அந்த பையன் கூட நல்ல மாதிரி. எங்க வீட்டுக்காரர் எங்கேயாவது வெளியில போகணும்னா அவன் வண்டியிலேயே கூட்டிட்டு போவான். ஆனா நீங்க எதுக்கும் வெளியில வர்றதில்ல. வரும்போது நல்லாதான் பேசிட்டு இருந்த. இப்ப ஏதாவது கேட்டா பதில சொல்றது, இல்லைன்னா ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு போயிடுறது. உன் வீட்டுக்காரு அது கூட இல்ல. வைதேகிக்கு ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது. ஹவுஸ் ஓனர்னா பெரிய மிலிட்ரி ஆபீஸ்னு நினப்பு. இவங்களுக்கு வாடகையை கொடுத்துட்டு பயந்துகிட்டு சேவை வேற செய்யணுமா என்று மனதில் கருவி கொண்டு, என்ன பண்றதுமா, நாங்க கூட இதுக்கு முன்னர் இந்த வீட்டுல இப்படிதான். அந்த ஓனர் அம்மா என்ன பெத்த பொண்ணு மாதிரி பாத்துப்பாங்க. நாங்க எங்கேயாவது வெளியில போயிட்டு லேட்டா வந்தா எங்களுக்காக குழால தண்ணி பிடிச்சி வைப்பாங்க. எனக்கு உடம்புக்கு முடியலன்னா கஷாயம் வச்சு தருவாங்க. எங்க பசங்களை பாத்துப்பாங்க. நாங்க காலி பண்றோம்னு சொன்னதும் ஓன்னு ஒரே அழுகதான். எனக்கும் அங்கிருந்து வர மனசே இல்ல. பார்வதி அம்மாவின் முகம் அனலை கக்கியது. அதை அவள் வெளியில் காட்டிக் கொள்ளவில்லை. அப்ப அங்கேயே இருக்கலாம் இல்ல, எதுக்கு இங்க வரணும் பாவம்? என்ன பண்றதுமா, பசங்களுக்கு ஸ்கூலுக்கு பக்கமா இருக்கு. இதோ பாருங்க, இங்கன்னா காலையில 7 மணிக்கு எழுந்து நிதானமா கிளம்புறாங்க. அங்கன்னா காலையில 5 மணிக்கு எழுந்தாதான் சரியா இருக்கும். பாவம் சின்ன பசங்க, சாயங்காலம் வரதும் லேட் ஆகிடுது. வந்த உடனே தூங்கிடுவாங்க. படிக்க நேரம் இருக்காது. அதுக்கு தான் பார்த்தோம். அவருக்கும் ஆபீஸ்க்கு பக்கமா இருக்கு. இல்லைன்னா நாங்க சொந்த வீடு வாங்குற வரைக்கும் அங்கே இருந்திருப்போம் என்று பெருமூச்சு விட்டாள் வைதேகி. பார்வதிக்கு உடனே அவளை பழிவாங்க வேண்டும் போல் இருந்தது. அவளிடம் இருக்கும் ஒரே ஆயுதத்தை பயன்படுத்தினால்தான் வைதேகி ஆடி போவாள் என்று அவளுக்கு நன்கு தெரியும். சரிம்மா, அது இருக்கட்டும். இந்த மாசம் வாடகை 500 ரூபாய் சேர்த்து கொடுங்க. எங்க வீட்டுக்காரரு வாடகை ஏத்திட்டாராம், சொல்ல சொன்னாரு என்று கூறிவிட்டு வைதேகி முகத்தை உற்று பார்த்தாள். வைதேகி சற்று ஆடித்தான் போனாள். என்னம்மா, மாசம் வாடகை கூட அந்த செலவுக்கு இந்த செலவுக்குன்னு 300 400 சேர்த்து தானே வாங்கிக்கிறீங்க. போன மாசம் கூட வாட்டர் டேங்க் கிளீன் பண்றதுக்கு 300 ரூபாய் வாங்குனீங்க. ஆனா நீங்க கிளீன் பண்ணவே இல்ல. நாங்களும் சொல்லி பார்த்துட்டு அப்புறம் நாத்தம் தாங்க முடியலன்னு நாங்களே தான் கிளீன் பண்ணோம். நீங்க அந்த பணத்தை கூட திருப்பி கொடுக்கறது இல்ல. இதே போலதான் ஒவ்வொன்னும் உங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு நாங்களே செஞ்சுக்கிறோம். இதுல வாடகை வர ஏத்தி கொடுக்கணுமா? எப்படிமா? எங்களுக்கும் 1000 செலவு இருக்கு.
இந்த பாரு, இந்த மாதிரி சட்டம்லாம் இங்க பேசக்கூடாது. இஷ்டம் இருந்தா குடு, இல்லைன்னா தாராளமா உனக்கு எங்க பிடிக்குமோ அங்கேயே போய் இருந்துக்க என்று கூறிவிட்டு பார்வதி அம்மா உள்ளே சென்றாள். ச, பொம்பளையா இவ, ராட்சசி, வீட்டை ஒண்ணு கட்டி வச்சிட்டு என்ன பாடுபடுத்துறா என்று மனதில் புலம்பிக் கொண்டே உள்ளே சென்றாள் வைதேகி. சோஃபாவில் ஏதோ யோசனையோடு வந்து அமர்ந்தவள் செல்போன் ஒலியை கேட்டு சுய நினைவுக்கு வந்து போனை எடுத்தாள். அவளது தோழி கீதா. சற்று முகம் தெளிவானது. என்ன கீதா, எப்படி இருக்க? ஆ, நான் நல்லா இருக்கேன். ஆமா, நீ எப்படி இருக்க? ஒரு போன் கூட போட முடியலையா மேடம்க்கு? அவ்வளோ பிஸியா? என்னத்தடி பிஸி, காலையில எழுந்த வேலை சரியா இருக்கு. ஆமா, என்னடி எப்பவும் கலகலன்னு பேசுவ, இப்ப ஏன் டல்லா பேசுற? காலையில இந்த ஹவுஸ் ஓனர் பொம்பளை கடுப்பேத்துதுடி. என்னவா? நாங்க இங்க வந்து 1 வருஷம்தான் ஆகுது, அதுக்குள்ள வாடகை ஏத்திடுச்சு. அது கூட 500 ரூபாய். ஏற்கனவே இந்த சின்ன வீட்டுக்கு 7000 வாடகை கட்டுறோம். ஏதோ பசங்க சின்ன பசங்களா இருக்கிறதால சரியா போகுது, இல்லைன்னா இந்த வீடே பத்தாது. இதுல இந்த பொம்பளை வாடகை ஏத்திக்கிட்டே போனா என்ன பண்றதுன்னே புரியலடி. சரி, வேற எங்கேயாவது வீடு பார்த்துட்டு போக வேண்டியது தானே? என்னடி அவ்வளோ ஈஸியா சொல்லிட்ட? இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு நாங்க பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். நானும் எங்க வீட்டுக்காரும் 1 வாரம் பசங்களை கூட்டிட்டு தெரு தெருவா அலைஞ்சேன். இந்த வீட்டை பிடிச்சோம். பாவம், எங்க வீட்டுக்காரு பசங்க ஸ்கூல் திறக்கிறதுக்குள்ள எப்படியாவது வீட்டை பார்த்துடணும்னு எங்களை கூட்டிட்டு அலைஞ்சாரு. அப்படி என்னடி அங்க இருக்கு? இது ரொம்ப மெயினான இடம்டி. பசங்களுக்கும் அவருக்கும் எல்லாருக்கும் பக்கம். மார்க்கெட்டும் ஒரு அடியில இருக்கு. நானே சாயங்காலத்துல போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். பஸ் ஸ்டாண்டும் பக்கம். அதுக்குதான் பாக்குறோம். இந்த ஹவுஸ் ஓனர் பொம்பளை மட்டும் சரியா இருந்தா இங்க எந்த பிரச்சனையும் இல்லடி. அப்படி என்னடி பண்றாங்க அவங்க? அது ஏண்டி கேக்குற? இந்த வீட்டுக்கு நாங்க வரும்போதே அவங்க என்னை இன்டர்வியூ எடுத்துதான் செலக்ட் பண்ணாங்க, தெரியுமா? கீதா சிரித்து கொண்டே, என்னது இன்டர்வியூவா? என்னடி சொல்ற? ஆமாண்டி, அன்னைக்கு நல்ல வெயில். எங்க வீட்டுக்காரு நானும் என் பசங்க 4 பேரும் டூலெட் போர்டை பார்த்துட்டு இவங்க வீட்டு கதவை தட்டணும். இந்த பார்வதி அம்மா தான் வெளியில வந்து எட்டி பார்த்தாங்க என்று அந்த நிகழ்வுக்கு சென்றாள் வைதேகி. யாரு நீங்க? என்ன வேணும்? அம்மா, டூலெட் போர்டு பார்த்தோம். ஆமா, எங்க வீடுதான். சரி சரி, உள்ள வாங்க என்று 4வரையும் ஏற இறங்க பார்த்தாள் பார்வதி. உன் பேர் என்னம்மா? வைதேகி. வைதேகி, நான் உன்னை மட்டும்தான் இன்டர்வியூ பண்ணணும். இவங்க இங்கே இருக்கட்டும் என்று சூர்யாவையும் பிள்ளைகளையும் வாசல்லையே நிறுத்தினாள். சூர்யா முகத்தில் எரிச்சல். வைதேகி அவன் நிலையை புரிந்து கொண்டாள். பிளீஸ் கொஞ்சம் என்று ஜாடையிலேயே அவனிடம் கேட்டாள். சரி என்று ஜாடையிலேயே கூறிவிட்டு பிள்ளைகளை அழைத்து கொண்டு எதிரில் இருந்த டீ கடைக்கு சென்றான் சூர்யா. வாமா வைதேகி. ஆமா, நீங்க 4 பேரு தானா என்று அவளிடம் கேட்டுக்கொண்டு அவளை பின்பக்கம் அழைத்து சென்றாள் பார்வதி. ஆமாம்மா. அப்ப சரி, ஏன்னா 4 பேருக்கு மேல இருந்தா நாங்க வாடகைக்கு விட மாட்டோம். ஆமா, உங்க வீட்டுக்காரரு எங்க வேலை பாக்குறாரு? இங்கதான் பக்கத்துல ஒரு ஸ்டீல் கம்பெனில அக்கௌண்டன்டா ஒர்க் பண்றாரு. சரி, நல்ல சம்பளம் தான் இருக்கும். அடக்கடவுளே, நாம உளறிட்டோமோ? அக்கௌண்டன்ட்னா சம்பளம் அதிகமா இருக்குன்னு வாடகை அதிகமாக கேட்பாங்களா? பேசாம ஏதோ சின்ன வேலைன்னு சொல்லியிருக்கலாம். சரிம்மா, பசங்க எங்க படிக்கிறாங்க? இங்க பக்கத்துல தான். சரி, நீ என்ன படிச்சிருக்க? ஏன், வேலை ஏதாவது போட்டு கொடுக்க போதா கிழவி? ரொம்பதான் ஓவரா கேள்வி கேக்குதே. நாம டிகிரி படிச்சிருக்கோம்னு சொன்னா படிச்ச பொண்ணு திமிரு இருக்கும், வீட்டுல வேலை செய்ய மாட்ட, சுத்தமா வச்சுக்க மாட்டேன்னு ஏதாவது சொல்லி வீட்டை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்களோ? இப்ப என்ன சொல்றது என்று அவள் யோசித்து கொண்டிருக்கும் போதே, ஏமா பேசாமாயிட்ட? அது என்று வைதேகி தயங்கினாள். சரி, வீட்டுல இருக்கிற பொம்பளைக்கு படிப்பு எதுக்கு? ஆமா, நீ வீட்டுல தானே இருக்க? ஆமாம்மா, நான் வீட்டுல தான் இருக்கேன் என்று படபடத்தாள் வைதேகி. அதுதானே பார்த்தேன். ஏன்னா நான் வேலைக்கு போற பொம்பளைங்களுக்கு வீடு கொடுக்கறது இல்ல. ஏன்னா வேலைக்கு போறேன், எங்களுக்கு டைம் இல்ல, அது இதுன்னு வாசல் கூட தெளிச்சு கோலம் போட மாட்டாங்க. இந்த வயசான காலத்துல நான் செய்யணும். இல்லம்மா, நான் காலையில இருந்து எல்லா வேலையும் செஞ்சிடுவேன். உன்னை பார்த்தாலே தெரியுது, நல்லா வேலை செய்யற பொண்ணு மாதிரி தான் இருக்கிற. அப்பா அடி, தப்பிச்சோண்டா சாமி என்று மனதில் நினைத்து பெருமூச்சு விட்டாள் வைதேகி.
நல்ல வேளை நாம டிகிரி படிச்சிருக்கோம்னு சொல்லாம விட்டதே நல்லதா போச்சு. இதற்குள் அவர்கள் பின்பக்கம் வந்தார்கள். வைதேகி வீட்டை சுற்றி பார்த்து கொண்டு நின்றாள். என்ன பாக்குற? பின்பக்கம்தான் உங்களுக்கு வாடகை விடுற போர்ஷன். முன்பக்கம் நாங்க இருப்போம். இதுக்கு பின்னாடி தோட்டம் இருக்கு. அதுல எல்லா செடிகளும் வச்சிருக்கேன். அதுக்கெல்லாம் நீங்க தான் டெய்லி தண்ணி ஊத்தணும். தோட்டம் பூரா டெய்லி பெருக்கிடணும். ஒருவேளை பெருக்கினா போதும். ஆமா, அதுவே இடுப்பு விட்டுடும் போல இருக்கே. எவ்வளவு செடி கொடிங்க மரங்க, அதுல இருந்து எவ்வளவு காஞ்ச இலைங்கெல்லாம் கொட்டி கிடக்கு என்று மனதில் நினைத்து கொண்டு சுற்றி பார்த்து கொண்டு நின்றாள் வைதேகி. என்ன பாக்குற? இங்க யார் வீட்லயும் இந்த அளவு செடி கொடிங்க கிடையாது. எங்க வீட்டுல தான் எல்லா செடியும் இருக்கும். ஏன்னா எங்க வீட்டுக்காரருக்கு செடி வளர்க்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதுதான். அப்ப நீங்க இல்ல தண்ணி விட்டு பெருக்கி சுத்தமா வச்சுக்கணும், வாடகைக்கு வரவங்க கிட்ட வேலை வாங்கினா என்ன அர்த்தம்? இதுவும் அவள் மனதில் தான் ஓடியது. என்ன பாக்குற? வாடகை 7000 ரூபாய். கரண்ட் பில் உங்களுக்கு தனியா வந்துடும். அத நீங்க கட்டிக்கணும். எக்ஸ்ட்ராவா யாராவது வீட்டுக்கு வந்தா 500 ரூபாய் சேர்த்து கொடுத்துடணும். அப்புறம் தோட்டத்தில இருந்து எந்த பூவும் பறிக்க கூடாது. அதுல ஏதாவது பூ பழம் கம்மியானா அப்புறம் நான் உன்னதான் கேட்பேன். அட கடவுளே, நாம என்ன இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வரோமா இல்ல தோட்ட வேலைக்கு வரோமா? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன் என்றாள் வைதேகி. சரி, உங்க வீட்டுக்காரரை கூப்பிடு. வைதேகி வெளியே சென்று தனது கணவரையும் பிள்ளைகளையும் அழைத்து வந்தாள். சூர்யா முகத்தில் எரிச்சல் குமர, என்ன இன்று முடிஞ்சுதா, செலக்ட் ஆயிட்டியா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தான். என்ன தம்பி பண்றது, வீட்டுல இருக்கிற போறது பொம்பளைங்க தானே, அதுதான் அவங்க எப்படி ஏதுன்னு கேட்டுட்டு வீட விடுவேன். சரி, எப்ப வர்றீங்க? இந்த வெள்ளிக்கிழமையே பாலை காய்ச்சிடுறோம். அட்வான்ஸ் இப்பவே கொடுத்துடுறோம். சரிப்பா, 5 மாசம் அட்வான்ஸ். அம்மா, கொஞ்சம் குறைச்சிக்க கூடாதா என்றான் சூர்யா. இல்லப்பா, இதுவே நான் உங்ககிட்ட கம்மியா தான் கேக்குறேன். ஏதோ பார்க்க லட்சணமா குடும்பத்தோட இருக்கீங்க. உன் பொண்டாட்டிய பார்த்தா நல்ல குடும்ப பொண்ணா தெரியுது. வீட்டை நல்லா பார்த்துப்பான்னு தோணுது. அதனாலதான் இவ்வளவு கம்மியா அட்வான்ஸ். இல்ல 50,000 வாங்குவேன். சரிம்மா என்று பேக்கில் இருந்து பணத்தை எடுத்து கொடுத்தான் சூர்யா. வெள்ளிக்கிழமை வீட்டில் குடியேறினர். நாட்கள் சென்றது. 3 மாதம் வரை அமைதியாக இருந்த பார்வதி அம்மா பிறகு வைதேகியை ஏதாவது கூறிக்கொண்டே இருந்தாள். வாசல் தெளிக்க ஒரு பக்கெட் தண்ணீர் தான் எடுக்க வேண்டும் என்றும், பிள்ளைகள் விடுமுறையில் வீட்டில் இருந்தால் அமைதியாக உள்ளேயே இருக்க வேண்டும் என்றும், வெளியே சத்தம் போட்டு விளையாடக்கூடாது என்றும், அவள் கணவருக்கு நெஞ்சுவலி காரணமாக சத்தம் ஆகாது என்றும் தினம் தினம் ஒன்று என கூறிக்கொண்டே இருக்க ஆரம்பித்தாள். முதலில் வைதேகியும் சூர்யாவும் இதை பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல பார்வதி அம்மா டார்ச்சர் அதிகமாகியது. சூர்யா அவளிடம் 2இல் 1 பேசி விடுகிறேன் என்று கோபப்படும் போது எல்லாம் வைதேகி அவனை சமாதானப்படுத்துவாள். அன்று வீட்டிற்கு விருந்தாளிகள் வரவே அவசரத்திற்கு வடைக்கு ஒரு வாழைப்பூவை தோட்டத்திலிருந்து எடுத்துக்கொண்டாள் வைதேகி. அதற்கு விருந்தாளிகள் எதிரிலேயே வைதேகியை வெளுத்து வாங்கி விட்டாள் பார்வதி அம்மா. வைதேகிக்கு முகமெல்லாம் வெளுத்தது. என்ன செய்வதென்று புரியாமல் திகைத்து நின்றாள். அம்மா, நான் வேணா வாழைப்பூக்கு காசு கொடுத்துறேன். திடீர்னு வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்துட்டாங்க. நான் கடைக்கு போயிட்டு வரத்துக்குள்ள டைம் ஆகிடும். அவரும் இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரல. நான் மரத்துல இருந்து கூட பறிக்கலாமா? மழை காத்துக்கு கீழே விழுந்த பூவை தான் எடுத்துக்கிட்டேன் என்று வைதேகி எவ்வளவோ சமாதானம் கூறியும் பார்வதி அவளை உலுக்கி விட்டாள். வந்திருந்த விருந்தாளிகள் எதிரில் வைதேகிக்கு அசிங்கமாகவே அவள் மிகவும் வேதனை அடைந்தாள். அன்று இரவு முழுவதும் தூங்காமல் அழுது கொண்டிருந்த வைதேகியை சூர்யா சமாதானப்படுத்தி கொண்டிருந்தான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு பார்வதியை பிடிக்கவில்லை. அவர்கள் விடுமுறை நாட்களில் சத்தம் போட்டு விளையாடி கொண்டிருந்தனர். அவர்களை பார்வதி மிரட்ட வரும்போது உள்ளே ஓடிவிடுவர். இவையெல்லாம் பார்வதிக்கு மேலும் எரிச்சலை ஊட்டியது. பிள்ளைகளை மிரட்டி வைக்குமாறு வைதேகியிடம் அடிக்கடி கூறி கொண்டிருப்பாள். அம்மா, பசங்க லீவு நாள்ல கூட வெளியில விளையாடாம இருக்க முடியுமா? ஆமா, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, சத்தம் போட்டா எங்களுக்கு ஆகாதுன்னு. வேணும்னா பசங்களை கூட்டிட்டு போய் எங்கேயாவது உங்க சொந்தக்காரங்க வீட்டுல விட வேண்டியது தானே. லீவு தானே, 2 நாள் அங்க இருந்துட்டு வந்தாலாவது வீடு அமைதியா இருக்கும். சே, என்னம்மா கத்துதுங்க. ஏதோ பார்க்க டீசெண்டா இருக்காங்களேன்னு வீட்டை விட்டது தப்பா போச்சு. வரும்போது எல்லாத்துக்கும் தலையை ஆட்டிட்டு வர்றது, வந்ததும் இப்படி அமக்கலம் பண்றது. சே, முதல்ல இவங்களை காலி பண்ணணும் என்று புலம்பிக் கொண்டே போனாள் பார்வதி.
வைதேகி பொங்கி வந்த கோபத்தில் பிள்ளைகளை அடித்து உள்ளே இழுத்து சென்றாள். பிள்ளைகள் அமைதியாக உள்ளே அழுது கொண்டே தூங்கிவிட்டனர். மாலை சூர்யா வீட்டிற்கு வந்ததும் வீடே அமைதியாக இருந்ததை பார்த்து, என்ன இன்னைக்கு வீடே அமைதியா இருக்கு, லீவு நாள்னா ஒரு வழி ஆகிடும் என்று உள்ளே வந்தான். பிள்ளைகள் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தனர். என்ன வைதேகி, பசங்க இதுக்குள்ள தூங்கிட்டாங்க என்று கட்டிலில் திரும்பி படுத்து கொண்டிருந்த வைதேகியை திருப்பினான் சூர்யா. என்ன வைதேகி, ஏன் அழுதுட்டு இருக்க? என்னம்மா, உடம்புக்கு ஏதாவது முடியலையா? வைதேகி விம்மிக்கொண்டே நடந்ததை கூறினாள். பாவங்க, அந்த பார்வதி அம்மா பேச்ச தாங்க முடியாம நான் பசங்களை போட்டு அடிச்சிட்டேன் என்று தூங்கி கொண்டிருந்த பிள்ளைகளை தடவினாள் வைதேகி. சரி விடுமா, நீ எப்பவும் குழந்தைகள் அடிக்க மாட்ட, இப்ப ஏதோ அந்த அம்மா கத்தனதால டென்ஷன் ஆகி அடிச்சிட்ட. சரி விடு, பசங்க எழுந்ததும் நாம எங்கேயாவது வெளியில போலாம். ஏங்க, நாம வேற வீடு பார்த்துட்டு போயிடலாங்க. அந்த பார்வதி அம்மா தினமும் ஏதாவது நொய்னு நோண்டிக்கிட்டே இருக்காங்க, என்னால முடியலங்க. வைதேகி, கொஞ்சம் பொறுத்துக்கடா, இப்பதானே நம்ம வந்தோம். சாமான் செட்டை மாத்த செய்ய இதுக்கே பணம் தண்ணியா செலவாயிடுச்சு. அட்வான்ஸ் வேற கொடுத்துருக்கோம். நாம இப்ப காலி பண்ணா அந்த பொம்பளை மொத்த பணமும் கொடுக்காது. அதுக்கு இதுக்குன்னு புடிச்சுக்கிட்டு தான் கொடுக்கும். திரும்பவும் சாமான் செட்டெல்லாம் தூக்கிட்டு அலையணும். வைதேகி அவன் நிலைமையை நினைத்து மௌனமாக இருந்தாள். அன்றிலிருந்து பார்வதியிடம் பேசுவதை குறைத்து கொண்டாள். இப்படி தாண்டி நடக்குது, இதுக்கு எப்பதான் ஒரு நேரம் பிறக்குமோ தெரியல என்று கீதாவிடம் புலம்பி தீர்த்தாள் வைதேகி. அட கடவுளே, இப்படியும் மனுஷங்க இருப்பாங்களாடி? மாமியார் கொடுமையை விட இது பெரிய கொடுமையா இருக்கும் போல இருக்கே என்றாள் கீதா. அன்று மாலை பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தாள் வைதேகி. வெளியே வண்டி சத்தம் கேட்டது. அம்மா, அப்பா வந்துட்டாரு என்று பிள்ளைகள் கத்தினர். ஏய் பசங்களா, பேசாம இருங்க. அந்த பார்வதி அம்மா காதல் விழுந்தா அவ்வளவுதான், பிள்ளு பிள்ளைன்னு புடிச்சுக்குவாங்க. ஏற்கனவே வாடகை வேற 500 ரூபாய் ஏத்திட்டாங்க. இந்த விஷயத்த உங்க அப்பா கிட்ட எப்படி சொல்றதுன்னே புரியல. பாவம், இந்த விஷயத்த சொல்றதும் அவர் என்ன டென்ஷன் ஆக போறாரோ என்று வாசலுக்கு எழுந்து சென்றாள் வைதேகி. சூர்யா உற்சாகமாக உள்ளே வந்தான். வைதேகி, இந்தா ஸ்வீட்டு, பசங்களுக்கு கொடு. ஐயா, அப்பா என்று அவன் கழுத்தை கட்டி கொண்டனர் பிள்ளைகள். என்ன வைதேகி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அது அந்த பார்வதி அம்மா என்று அவள் கூறுவதற்குள் பார்வதி அங்கே வந்தாள். அவளை பார்த்ததும் சூர்யா எழுந்து வெளியே சென்றான். தம்பி, நீ வரணும்னு தான் நான் காத்துட்டு இருந்தேன். என்னம்மா? இந்த மாசம் வாடகை கொடுக்கும் போது 500 ரூபாய் சேர்த்து கொடுத்துட்டுப்பா. வாடகை ஏத்திட்டோம். காலையில உன் பொண்டாட்டி கிட்ட சொன்னதுக்கு மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டா. அதுதான் நீ வந்ததும் நானே சொல்லலான்னு வந்தேன். சூர்யா வைதேகியை திரும்பி பார்த்தான். அவள் மௌனமாக நின்று கொண்டிருந்தாள். என்னப்பா பாக்குற? வாடகை ஏத்தி கொடுக்கறதா இருந்தா இரு, இல்ல வீட்டை காலி பண்ணிடுங்க என்று முகத்தை சுருக்கி கொண்டு கூறினாள் பார்வதி. சரிம்மா, நாங்க இந்த மாசம் வீட்டை காலி பண்ணிடுறோம் என்று சூர்யா அமைதியாகவே கூறினான். ஆனால் பார்வதி முகம் சற்று நேரத்தில் அசிவற்று நின்றது. வைதேகி ஆச்சரியமாக அவன் அருகில் வந்தாள். என்னங்க, என்ன சொல்றீங்க என்று அலறினாள். வைதேகி, எனக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க. இன்னில இருந்து நான் மேனேஜர் ஆயிட்டேன். அது மட்டும் இல்ல, எனக்கு எங்க ஆபீஸ் பக்கத்திலேயே கோட்ரஸும் கொடுத்துருக்காங்க. பசங்களுக்கும் அங்கிருந்து ஸ்கூல் பக்கம்தான். நாம் அடுத்த வாரமே அங்க போக போறோம் என்றான் சூர்யா உற்சாகமாக. பிள்ளைகள் ஏய் ஜாலி என்று கத்தினர். பிறகு பார்வதியை பார்த்து அமைதியாக வாயை பொத்தி கொண்டனர். பசங்களா, இன்னும் ஏன் பயப்படுறீங்க? சந்தோஷமா உங்க இஷ்டம் போல எப்படி வேணா கத்துங்க என்றாள் வைதேகி. நால்வரும் அன்று மகிழ்ச்சியாக இருந்தனர். ஒரு வாரத்தில் வீட்டை காலி செய்துவிட்டு சாவியை கொடுக்க வந்த வைதேகியும் சூர்யாவும் பார்வதியை பார்த்து அதிர்ந்து நின்றனர். கண்கள் கலங்க பார்வதி அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். அம்மா, எதுக்கு அழறீங்க என்றாள் வைதேகி பரிதாபமாக. தாயா பிள்ளையா பழகிட்டு இருந்தோம். இப்ப நீங்க வீட்டை காலி பண்ணிட்டு போறீங்க. இனிமே அங்க வர்றவங்க எப்படி இருப்பாங்களோ என்னமோ என்றாள் பார்வதி பரிதாபமாக. எனக்கு கூட இந்த வீட்டை விட்டுட்டு போக மனசு வரல. அம்மா போல பெரியவங்க வீட்டுல இருந்தீங்க. போற இடத்துல உங்களை போல அங்க பெரியவங்க இருப்பாங்களோ என்னமோ என்றாள் வைதேகி. இருவரும் கட்டி கொண்டனர். என்ன இருந்தாலும் உனக்கு இந்த வீடு போல எங்கேயும் அமையாது என்றாள் பார்வதி பழைய மிடுக்குடன்.
ஆமா, எங்களுக்கும் இப்படி ஒரு வீடு அமையாது, உங்களுக்கும் எங்களை போல குடுத்தனக்காரங்க அமைய மாட்டாங்க என்றாள் வைதேகி. ஒன்னா இருக்கும்போது அடிச்சுக்கிறது, பிரியும் போது அப்படியே மாத்தி பேசுறது, இந்த மனுஷங்களோட மனசு இருக்கே அப்பா, இவங்கெல்லாம் இப்படித்தானா என்று மனதில் நினைத்து கொண்டான் சூர்யா. இத்துடன் இவர்கள் இப்படித்தானா கதை முற்றும். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பில் இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.